ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா மோமோஸ் ரெசிபி தான். கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிடாம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு தான் சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுற கிரேவி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். வந்து 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து சிக்கன் மோமோஸ் பண்ணுறதுனால அது சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கி அது வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சட்னி ரெடி பண்ணுறதுக்காண்டி டொமேட்டோவும் பூண்டு வரமிளகா அதையும் ஒரு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கேரட்டும் முட்டைக்கோஸும் நல்லா பொடியாக நறுக்கி அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பக்கத்தில் வேக வச்ச சிக்கன் வந்து வெந்துருச்சு. அதை எடுத்து தண்ணி வடிச்சிட்டு இதோட சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கோம். ஏன்னா வந்து இதுக்கு மிளகா சட்னி தனியாக ரெடி பண்ணுறனால நம்ம வெறும் மிளகா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அதோட சோயா சாஸ் போட்டுக்கிறோம், டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறோம். அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே மாவு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு மோமோஸ்க்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடியான மைதா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிண்ணம் வச்சு தேய்ச்சி அதை வந்து அச்சு வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவை மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாவு கட் பண்ண வச்ச மாவில் வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணி அதுக்குள்ளே டிசைன் மாதிரி நம்ம டிசைன் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செட்டாக லைன் பையாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டீமர் எடுத்து அந்த ஸ்டீமரில் வந்து நான் வந்து எக் பாய்லர் ஸ்டீமர் எடுத்திருக்கேன். அதில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா வீட்டில் உள்ள இட்லி சட்டிலையும் நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியான மோமோஸ் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணலாங்க. ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச சட்னியில் மோமோஸை டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.